இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிபர் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போன்று அனுரா குமாரா திசாநாயக் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். 2வது இடமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முன்னிலையில் இருந்து வருகிறார். மிக முக்கியமாக உலக நாடுகளே உற்று நோக்கக்கூடிய இந்த அதிபர் தேர்தலில் பல முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டது. பொருளாதார வீழ்ச்சி, வேலைவாய்ப்பு, அதே போன்று விலைவாசி உயர்வு, தனிநபர்களுடைய வரியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான அம்சங்கள் பேசப்பட்டது. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். அனுரா குமாரா திசாநாயக் 15,70,412 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆரம்பத்தில் 52% வாக்குகளை பெற்ற நிலையில் தற்போது 44% இருந்து வருகிறது. சஜித் பிரேமதாசா 10,76,029 வாக்குகளை பெற்று 30.23% வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தொடர்ந்து 3வது இடத்தில்தான் இருந்து வருகிறார். அதே போன்று மிக முக்கியமாக 4வது இடத்தில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷனுடைய மகன் நமல் ராஜபக்ஷவும் தமிழ் கட்சிகளின் சார்பாக பொது வேட்பாளராக போட்டியிட்டிருக்கக்கூடிய அரியநேந்திரன் 5வது இடத்தில் இருக்கிறார். அதன் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இலங்கையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் தற்போது நம்மோடு இருக்கார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். ஹலோ, கேக்குது சார். 2019ஆம் ஆண்டு அனுரா குமாரா திசாநாயக் போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட 3.5% வாக்குகளை தான் பெற்றிருந்தார். தற்போது இந்த தேர்தலில் அவர் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவருக்கான வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? ஹலோ சார் வணக்கம், தொடர்புல தான் இருக்கிறீங்க. அனுரா குமாரா திசாநாயக் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். கிட்டத்தட்ட கடந்த தேர்தலின் பொழுது 3.5% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது அவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் வாக்களித்திருக்கார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து நிக்சனுடன் பேசலாம். இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போதே அதிபர் தேர்தலில் 50% வாக்குகளை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து அனுரா குமாரா திசாநாயக் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். ஒருவேளை முதல் சுற்றில் அவர் 50% வாக்குகளை பெறவில்லை என்றால் 2வது சுற்றில் வாக்கு எண்ணிக்கை நடத்தும் பொழுது வாக்காளர்கள் விருப்பச்சீட்டில் 2வது மற்றும் 3வது விருப்பமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய வாக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே அதற்கான முடிவு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை கள நிலவரம் குறித்து புதிய தலைமுறை பதிவு செய்து வருகிறது. திலகவதி, இனி நீங்கள் தொடரலாம்.